தொடரும் நெருக்கடி. விழிபிதுக்கும் 15 கோடி கடனுக்காக ஜனவரி 30 வரை படத்தை வெளியிடவும் தடை. ஜனவரி 15 பொங்கல் வெளியீடு என்கிற அறிவிப்புடன் நாளிதழ்களில் பரபரப்பு துவங்கியது. ஆனால் அதே டீம் இப்போது கலகலப்பை தொலைத்திருக்கிறது. வேறொன்றுமில்லை, பிக்சர் ஹவுஸ் என்ற நிறுவனம் எங்களுக்கு கடனாக தர வேண்டிய பணத்தை தராமல் படத்தின் தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இழுத்தடிக்கிறார். எனவே அவரது படத்தை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி, படம் வெளியிடுவதற்கு 3 வாரம் தடை விதிக்கிறேன். வாங்கிய கடனை ஆஸ்கர் ரவிச்சந்திரன் விரைவில் திரும்பி தர வேண்டும். ஜனவரி 30ற்குள் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் பதில் தர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுமார் 15 கோடி ரூபாயை பிக்சர் ஹவுஸுக்கு தர வேண்டி இருக்கிறதாம் ஆஸ்கர். இந்த நிறுவனம் மட்டுமல்ல, இவரை போல இன்னும் சிலருக்கு தங்களுக்கு வரவேண்டிய கடனுக்காக கோர்ட் ஏற காத்திருக்கிறார்களாம். எல்லோருக்கும் அசலும் வட்டியுமாக பணத்தை செட்டில் செய்யாமல் திரைக்கு வராது போலிருக்கிறது. இந்த பொங்கல் தேதியை விட்டால் அதற்கு புறம் இப்படி ஒரு அருமையான ரிலீஸ் தேதி அமையாது என்று உணர்ந்திருக்கும் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் பிரச்சனையை எளிமையாக தீர்க்கும் வேளையில் கடுமையாக ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையில் படத்திற்கு சர்டிபிகேட் வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருந்தார் ஆஸ்கர் ரவிச்சந்திரன். அங்கிருந்து வந்த பதிலும் அவ்வளவு திருப்தியாக இல்லை. இந்த படத்திற்கு ஏன் கொடுக்கப்பட்டது, அல்லவா கொடுத்திருக்க வேண்டும் என்று பதிலளிக்கிறார்களாம் ஆங்காங்கே.